நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் முடிய ஹஸ்தம் சித்திரை முடிய, அதாவது பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்மராசி, அடுத்ததாக உத்திரம் 2ஆம் பாதம் ஹஸ்தம் சித்திரை வரையில் பார்த்திங்கன்னா கன்னிராசி. ஸோ இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புத பகவான். நட்சத்திராதிபதிகள் எடுத்துட்டோன்னு சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான். யோகாதிபதிகள் சனி பகவானும் சுக்கிர பகவானும். பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். மாரகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். 10லே குரு பகவான். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வியாபார மாற்றம் ஏற்படும். இது 3மே கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரகங்கள் குணங்களாக மாறி நமது மூளைக்குள் அமர்ந்து நம்மை பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எங்கும் எதிலும் தெளிவாக இருப்பார்கள். யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கோபம் டக்குன்னு வரும், ஆனால் தெளிவாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் தெரிந்தும் கலகலவென்று வெளிப்படையாக பேச மாட்டார்கள். அதே ஒரு சிரிப்போட ஒரு லைட்டாக ஒரு சிரிப்போட புன்னகைச்சுண்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் நல்ல பெயரும்
நீங்கள் வந்து உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரரே கன்னிராசிக்காரங்க தான். அந்தளவுக்கு உங்களுக்கு போற்றத்தக்க ஒரு நல்ல குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்குது. மனைவி வகையில், கணவர் வகையில் அதற்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கொண்டால் இல்வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கணவனை மனைவி விட்டு கொடுக்குறதும், மனைவி கணவனை விட்டு கொடுத்து போகிறதும் கன்னிராசியில் இன்னும் சிறப்பு. இன்று வரை என்ன தான் நடந்துருக்கு, இது வரைக்கும் என்ன தான் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் இனிமேல் சில விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சி தான் வரும். என்ன வேலையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானித்து தான் செய்யணும். சரியில்லாமல் இருந்து வரும் தொழில் பிரச்சனை பெரிதாக்கி ஓரளவுக்கு இனிமேல் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், பதவி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் வரையில் உண்டு. ஸோ அதில் பற்றி கவலையே இல்லை. தொழில் மாற்றம், வியாபார மாற்றம் நடந்து, கோர்ட்டு வழக்கில் மாற்றம், தீராத நோயிலிருந்து மாற்றம், அத்தனை வகையிலிருந்து மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக புதிய வீடு, புதிய மனை, புதிய உறவு, எப்படி வேணாலும் இருக்கலாம். புதிய உறவு அப்படிங்கிறது தயவுசெய்து அந்த புதிய உறவு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கும் வைகாசி மாதத்தில். ஏன்னா புதிய உறவு, புதிய ஒரு ஆணாக இருந்தால் ஒரு புதிய பெண் நண்பர்கள் கிடைக்கலாம், பெண்ணாக இருந்தால் புதிய ஆண் நண்பர்கள் கிடைக்கலாம். எதுலேயும் கொஞ்சம் எச்சரித்து பழகிக்கோங்க, அவ்வளோதான். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமண யோகம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த சில கன்னிராசி பொறுத்தளவுக்கு சில நல்ல விஷயங்களும் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய மனை, புதிய நிலம், புதிய வியாபாரம், இதெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் சில விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க. குரு பகவான் பொறுத்தளவுக்கு என்ன, உங்கள் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் மாற்றங்கள் வரும். தொழில் 10ல் குரு வந்தால் பதவி பரிவோகம்னு சொல்கிறாங்க இல்லையா. என்னென்ன அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழில் வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், கடன்காரனாக ஆக்கும். சில நேரத்தில் கடன் நகையை கொண்டு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கோர்ட்டு கேஸ்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. ஓரளவுக்குலாம் நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க. கடன்களை புதுசாக கடன் வாங்கியாவது ஒரு 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 புதுசாக ஒரு இடத்த கடன் வாங்கி ஒரு சில இடத்த கடன் அடைச்சி கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அவ்வப்போது மருத்துவ செலவுகளும் வந்து மறையும். எவ்வளவுக்கு சில விஷயங்கள் மருத்துவ செலவு வரும். படிப்படியாக சில பிரச்சனைகள் குறைந்து நல்லா இருக்கும். மனம் விட்டு பேசினால் நல்லது. குடும்பத்தில் மனம் விட்டு பேசுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு. பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸ் என்று அணைந்து கொண்டிருக்கோம், விரயமாக்கி கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதையை தேடிக்கொள்வது. ஸோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதுவரை எதிர்பார்த்த பணம் ஏமாற்றத்தை கொடுத்த இடத்தில் தடைகள் நீங்க பணம் இனிமேல் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் கன்னிராசி பொறுத்தளவுக்கு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்து வரும் இடங்களில் மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் கண்டிப்பாக உண்டு. ஆண் கன்னிராசியாக இருந்தாலும் சரி, பெண் கன்னிராசியாக இருந்தாலும் சரி, வைகாசி மாதத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமானுக்கும் கால பைரவருக்கும் சிவாலயம் போங்க. சிவாலயம் எந்த கோவிலாக இருந்தால் நீங்கள் இந்த உலகெங்கும் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு இடத்துல பரிகாரம் சொன்னால் அது உங்களால் நம்மளால் அங்கே போய் செய்ய முடியலன்னு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிவாலயம் போங்க. ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே சிவனும் இருக்கும், கால பைரவரும் இருக்கும். சிவனுக்கும் சரி, கால பைரவருக்கும் சரி வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க, இல்லைன்னா இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. குறைஞ்சபட்சம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வாரத்தில் 2 நாள், ஒரு நாள் வந்து எந்த நாளாக எடுத்துக்கிறீங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுத்துக்கோங்க. விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் சிறப்பாக உங்களுக்கு போகும். கொஞ்சம் நெருக்கடிகள் குறைஞ்சு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மகான் தரிசனம் பண்ணுங்கள், புனித நீராடுதல், இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நல்லா அமோகமாக இருக்கும், எந்த குறையில்லாமல் இருக்கும். 10ல் குரு, எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக நிதானத்தோடு செயல்படுங்க. ஏதாவது ஒரு இடத்துல பணம் முதலீடு பண்ண போகிறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக செயல்பாடு பண்ணுங்கள். கடன் வாங்குறதுல இருக்க கடன் சேர்ந்துட்டே போகும், புதிய கடனாக சேர்ந்துட்டு போகும். ஸோ கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ கன்னிராசி பொறுத்தளவுக்கு இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.